கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? பீப்புள் சீரியஸ்ல இருந்து ஒரு சீரியஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெப் எக்ஸ்பிளேஷன், ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் நேம் என்னன்னா கிராக் த கேட் ஒன்னு. ஸோ இனிமேல் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் சேலஞ்ச் டெய்லிக்கு ஒரு நாளைக்கு ஒரு சேலஞ்ச் வந்துட்டு இருக்கும். ஸோ எதனால இந்த சேஞ்சஸ்னா லைக் நம்ம எப்படி சொல்றது, இந்த ஃபிஷிங் அட்டாக் அதெல்லாம் சொல்லி தரதோட இது ஒரு சீரியஸ் சேலஞ்சா சொல்லி தரதுன்னா உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் இது இல்லாம பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு ரியல் ஆக்டர் ஒர்க்ஸ். பெனிட்ரேஷன் டெஸ்டிங்லாம் இதுமாதிரி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிடிபி வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹேக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். முன்னாடி சொல்லிடுறேன். அதுவும் இல்லாம நான் எந்த ஒரு வெப்சைட்டும் ஹேக் பண்றேன்னா அது எல்லாமே நான் தனிப்பட்ட வேற ஏதோ ஒரு வெப்சைட்லயோ போய் நான் எதுவுமே பண்ணதில்ல. ஏதோ ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணதில்ல. சீரியஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிளேஷன் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும், ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸி மீடியம் மாடு இருக்கு, எக்ஸ்பிளேஷன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா வெப் எக்ஸ்பிளேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸில இருந்து ஆரம்பிக்கிறேன், ஒன்றும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் புரியும். ஸோ எவ்ரி திங் டு லீகலி கைஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் சேலஞ்சை நான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்ப. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராக் த கேட் ஒன்னு இருக்கு. நான் இதை பண்ணிட்டு ஸோ எனக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது அண்டர் அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்கு, ஹெட் டம்ப் இருக்கு. ஓகே, நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சிடிஎஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும். சரி, ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஓப்பன் பண்றேன். ஸோ ஸோ நான் ஆல்ரெடி தெரியாம டைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்மளே ரீஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் கொடுத்துறேன். இதுல என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் இன் தி மிடில் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன். ஓகே, சாரி, ரீலோட் ஆயிடுச்சு. We are in the middle of the investigation. One of our persons of interest serious players believed be ID sensitive data is restricted portal. Okay. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் பிளேயர் வந்து பிலீவ் பண்றாங்க சென்சிட்டிவான டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப் போர்ட்டல்ல இருக்குன்னு, ஓகேவா? வி அன்கவர் தி மெயில் அட்ரஸ் யூஸ் டு லாகின். அந்த சிடிஎஃபோட அங்கே மெயில் இருக்கு, ஓகேவா? அவளோட அந்த மெயில் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி வி டோன்ட் நோ தி பாஸ்வேர்ட். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு தெரியாது. நம்மள இப்ப இதுல இருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயில் இருக்கும், எங்களை பாஸ்வேர்டு என்னன்னு இல்லை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்து தரணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா இந்த இன்ட்டை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிடலாம். லைக் ஒன்னு இருக்கு. ஒன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா டெவலப்பர்ஸ் சம்டைம்ஸ் லீவ் நோட்ஸ் இன் தி கோட் பட் நாட் ஆல்வேஸ் இன் பிளெயின் டெக்ஸ்ட். இதுல இருந்தே தெரியுது ஏதோ ஒரு அவனுக்கு வந்து இது என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேவா? படிச்சாலே நம்மளுக்கு தெரியும். அவன் வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட்ல இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ டெக்ஸ்ட்ல இருக்கு. மேபி பிளெயின் டெக்ஸ்ட்ல இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமன் ரிக்வெஸ்ட் டு ரொட்டேட் ஈச் லெட்டர் பை 13 பொசிஷன் இன் தி ஆல்பபெட். ஓகே, இதை நம்ம போக போய் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும், ஓகேவா? லெட்ஸ் கெட் இட் டு இட். திஸ் வெப்சைட் இஸ் ரன்னிங். இந்த வெப்சைட் தான் கைஸ். இதுதான் அந்த வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு நார்மலா இருக்குமே லாகின்ல என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கு. லைக் இமெயில், பாஸ்வேர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெப் எக்ஸ்டென்ஷன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சஸ்பீஷியஸா இருக்கா, சோர்ஸ் குறுக்குல போய்க்கிறேன் காமிக்கல. சரி, இது மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி போவோம். எஸ், கோடு இருக்கு, சோர்ஸ் கோடு. இதுல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது டிஃபரெண்டா தெரியுதான்னு பார்க்கலாம். உம் இவ்வளவுதான் இருக்கா? ஓரின ஸ்கூல், யா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு டிஃபரெண்டான ஏதோ ஒன்று இருக்கு நம்மளுக்கு. ஓகே. ஓகே, இது வந்து பெஸ்ட் 64ல தான் போட்டு எடுத்தாகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா? A common request to rotate each other letter by 13 position in the alphabets. அதுக்கு ஒரு ஹெட்செட் இருக்கு கைஸ். அது பேர் வந்து பாத்தீங்கன்னா நாட் சைஃபர்னு. அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட இதை போட்டு வைக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம இது பண்ணி வைக்கலாம். நான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்றேன். சீக்கிரம் கொடுத்து பாக்குறேன். ரிசல்ட் என்னன்னு இருக்குன்னா நோட் ஜாக் டெம்பரரி பைபாஸ் யூஸ் ஹெட்டர் எக்ஸ் டேவ் ஆக்சஸ். ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா பைபாஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்துதான் இந்த டெவ் ஆக்சஸ் எக்ஸ், ஓகேவா?
இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா பண்ணலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அது பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா, பட்சூட். அது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க குரோம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ் சிடிஎஃப் சேலஞ்சுல நீங்க ஏதோ பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பட்சூட் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத நம்ம இதுல கூட பண்ணலாம். ஓகே. இதுல கூட நம்ம அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி அதுல இருக்கு இல்லையா? நம்ம பைபாஸ்க்கான கீ குடுத்துருக்காங்க இல்லையா? இத போட்டு கூட நம்ம உள்ளார நம்ம நம்மளோட ஃபிளாக் எடுக்கலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஈஸியா சொல்றேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே. இதுதான் நம்மளுக்கு மெயினு. இத வந்து பாத்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணா ஜஸ்ட் கோ டூ பர்சூட்ன்னு போட்டீங்கன்னா, நார்மல் கம்யூனிட்டி எடிஷன் எடுத்துக்கோங்க. ப்ரோலாம் உங்களுக்கு தேவையில்ல. காசு குடுத்து டவுன்லோட் பண்ணணும்னு இல்ல. ஜஸ்ட் உங்களோட மெயில் நீங்க ஏதோ போட்டீங்கன்னா போதும். ஐ ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். லைக் லினக்ஸ்னா லினக்ஸ், மேக்குக்கு என்ன மேக்குக்கு விண்டோஸ் x64 அது மாரி குடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இதுல வருவோம். அத வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு கீ குடுத்துட்டாங்க. அது பைபாஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு டெக்ஸ்ட். ஓகே. கீ தான் பேசிக்கா அது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, சில மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம அதுக்குள்ளால போயிடலாம். ஓ ஷிட்! நம்மளுக்கு இன்னும் பெர்மிஷன் தான் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து பர்சூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்ப நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகட்டும். யாஹ்! இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து ப்ராக்ஸிக்குள்ளார போயிட்டு, ஆ ஓப்பன் ப்ரௌசர்ல இருக்கா அத குடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆகட்டும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு இது வந்துச்சு இல்லையா? விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு போர்ட்டல் வந்துச்சு இல்லையா? அந்த யுஆர்எல்ல நம்ம இதுல காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி நம்ம பட்சூட்ல ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம் இல்லையா? அதுல போய் பேஸ்ட் பண்ணணும் நம்ம. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதே இன்டர்ஃபேஸோட நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயிலு குடுத்துருக்காங்க. ஓகே. மெயிலு குடுத்ததுனால, அந்த மெயில நம்ம இதுல போட்டுக்கலாம். அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ரேண்டமா குடுத்துக்கணும். நான் ரேண்டமா தான் டைப் பண்றேனே. பிஃபோர் நம்ம லாகின் பண்ணதுக்கு முன்ன என்ன பண்ணணும்னா, பட்சூட்ல இன்டர்செப்டார் ஆஃப்ல இருக்கும். அத நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஓகே. ஆன் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் போய் நம்ம லாகின் குடுப்போம். நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, லாகின் பண்ணோம் இல்லையா? நம்ம ஒரு ரேண்டமா பாஸ்வேர்ட் போட்டு, மெயில போட்டு, அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுல வந்திருக்கு. இத நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப நம்ம இதுல ஆல்டர் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்மளுக்கு இங்க ஒரு இது கிடைச்சிருக்கு இல்லையா? பைபாஸ் பண்ற கீ. இத வந்து பாத்தீங்கன்னா சாரி. ஆ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்டர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இத வந்து பாத்தீங்கன்னா, நான் ரிப்பீட்டருக்கு மொதல்ல சென்ட் பண்றேன். ஓகே. ஸோ ரிப்பீட்டர் போகட்டும். உங்களுக்கு பட்சூடுக்கான ஃபுல் கைடும் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும்னா, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு யூடியூப் ஒரு வீடியோல போடுறது இது சாத்தியமே கிடையாதாம். ஸோ இட் டேக் லைக் ஃபுல்லா வேணும்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு 6 டூ 7 ஹவர்ஸ் தேவைப்படும். சரி ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் நம்ம பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்பீட்டருக்கு போவோம். ரிப்பீட்டருக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு இங்க ஒரு கீ கிடைச்சது இல்லையா? ராட் சைஃபர்ல. இத வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல போடணும். நான் வந்து பாத்தீங்கன்னா, அத காப்பி பண்ணி, நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிம்பிளா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க சென்டர்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, வி காட் திஸ் ஃபிளாக். இதுதான் அந்த ஃபிளாக் கைஸ். ஜஸ்ட் இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, நம்ம இதோட நம்மளோட சிட்டி பக்கத்துல இத போடுவோம். சாரி ஆல்டர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, அந்த சேலஞ்ச நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிராக் த கேட் 1. ஓகே. இவ்வளவுதான் கைஸ் சிடிஎஃப் ஒர்க் ஆகும். கொஞ்சம் இது ஃபன்னா இருக்கும். சிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா, பேசிக்கா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எத்திக்கல் ஹேக்கிங் அதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்காங்களோ, அவங்களும் பாத்தீங்கன்னா, இந்த டிகோ சிடிஎஃப் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து டிகோ சிடிஎஃப் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா, அது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ஓகே.
ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இதை யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு கத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான இதெல்லாம் போடுறோம் இல்லையா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்தால் தான் நான் இம்பார்ட்டன்டான எது இதெல்லாம் போடணும் உங்களால பார்க்க முடியும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ண முடியும். தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.